சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்கன்னா ரோஹிணி தான் வந்து மனோஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலேருந்து வெளியே எடுத்திருப்பாங்க. ஆனால் விஜயா பார்த்திங்கன்னா அப்போ கூட வந்து ரோஹிணியை மன்னிக்கிறது தயாராக இல்லை. இன்னமும் ரோஹிணி மேலே கோவமாக தான் இருக்காங்க. அவள் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டு அவகிட்ட நன்றி சொல்லிடு, அதை விட்டு வேறு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ரோஹிணி கிட்டே சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா, நான் இப்படி வந்து உன் வாழ்க்கையே வந்து வீணாக போக தெரிஞ்சு நான் தான் உனக்கு காப்பாற்றிருக்கேன், அதை பற்றி கூட யோசிக்காமல் என்னை ஏற்றுக்காமல் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ரோஹிணியும் ஒரு சைடு கோவப்படுறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா மீனா வந்து அவங்க பூ கட்டுற அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட வீட்டு பத்திரம்லாம் சிந்தாமணிக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கோம். அதனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி நீ வந்து உங்களோட பத்திரத்தெல்லாம் கொடுக்கல அப்படின்னா உனக்கு எதிராக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை போய் விரட்டுறாங்க. அவங்களும் வேறு வழியே இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பத்திரத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இவளை வேறு எப்படி டீல் பண்ணணுமோ நான் அப்படி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக அவங்களோட பத்திரமும் அவங்கக்கிட்ட வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீட்டில் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. முத்து மீனாவும் அதுக்காக தான் சம்பாரிச்சு எப்படியாவது சீக்கிரம் இந்த கடனை அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் இந்த வீட்டை பற்றின கேஸ் போயிட்டு இருக்கும்போது 10 நாள் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப அவசரமான கேஸை மட்டும் தான் கோர்ட்டில் எடுப்பாங்களாம். எல்லா கேஸையும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து வீட்டில் சொல்லும் போது அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. அப்போ நம்மளோட வீடு நமக்கு திரும்ப கிடைக்காதான், நான் சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பாக பேசுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த வீடு திரும்ப உங்களுக்கு கிடச்சிருமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.